ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் யூசுஃப். என்னடா யூசுஃப் ரொம்ப நாளாக வீடியோவே போட காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. கொஞ்சம் சமீப காலமாக ஒரு 1 வீக்காகவே ரொம்ப ஒர்க்குங்க, அதனால தான் வீடியோ போடல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நம்ம தளபதி ஆக்டர் விஜய் அவர் ஆக்டர் விஜய்லேருந்து ஒரு கட்சி தலைவராக எப்படி வந்திருக்காரு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த கட்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத கட்சியை டெல்லியில் போய் கழக நிர்வாகிகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, முக்கியமாக குறிப்பாக விஜய் அண்ணா ஃபேன்ஸ்க்கும் சரி, ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டுன்னு கூட சொல்லலாம். அங்கங்கே வெடி பட்டாசுன்னு சொல்லி பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது தளபதி வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை நம்ம தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா தளபதி பாலிடிக்ஸ் வராரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். ஸோ ஃபைனலாக அதுக்கு இன்றைக்கி முற்றுப்புள்ளி வச்சிட்டார். கரெக்டாக சொன்ன மாதிரியே பக்காவாக பிளான் பண்ணி பாலிடிக்ஸ்க்கு வராரு. அவர் 2004 அடித்தளம் போட்டாருங்க. 2004 ஃபஸ்ட்டு விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் கொடியை இது பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கட்சியை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றினார். மாற்றிட்டு கொஞ்ச நாளாகவே மக்களுக்கு பொது சேவையில் நிறைய வழங்கிட்டு இருந்தார். உங்களுக்கு என்ன சொல்ல தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ 2024 அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வருது. எம்பிஸ்லாம் பிரைம் மினிஸ்டருக்கு ஓட் பண்ணுவாங்க. அந்த தேர்தலில் அவர் நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அறிக்கை 3 பக்கத்துக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பண்ணிகிட்ருக்க படம் இதுதான் அவருக்கு கடைசி படம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த லெட்டர் பேடில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் இந்த படத்தை நடித்து முடிச்சுட்டு முழு அரசியல்வாதியாக இறங்க போகிறேன் அப்படின்னு அவரோட அந்த 3 பக்கம் லெட்டரில் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அதுதாங்க இப்போ ஒரு 4 ஹவர்ஸாகவே ட்விட்டரில் அவர் போட்டதுக்கப்புறம் சும்மா பயங்கரமாக பரவிட்டுருக்கு ட்விட்டரில். அது இல்லாமல் நிறைய கட்சி தலைவர்கள் கிட்ட வேறு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அண்ணனும் சரி, ஏடிஎம்கே ஜெயக்குமார் சாரும் சரி, அவரும் நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவரோட 3 பக்கம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருக்காரு. என்னோடய படம் இதுதான் கடைசி படமாக இருக்கும். இதுக்கப்புறம் முடித்தோடனே நான் முழுமையாக அந்த நடிகர் விஜய் அப்படின்றது நான் முழு அரசியல்வாதி விஜய் அப்படின்ற மாதிரி மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டைட்டில் வச்சுருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அப்ரூவல் கொடுத்து அதுக்கு கொடி சின்னம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவார், இதுதான் எங்கள் கட்சியோட கொடி, இதுதான் எங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஸோ விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியாகவே மாற்றிட்டாங்க. ஸோ ரொம்பவே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ தளபதி ஃபேன்ஸ்லாம் முக்கியமாக சரியான ஹாப்பி மூடில் இருப்பாங்க. நான் அந்த 1-2 கிளிப்ஸே இந்த வீடியோஸில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
முக்கியமாக நான் இதை சொல்லியே ஆகணும். அவர் அறிக்கை விட்டிருக்க லெட்டர் பேட் வந்து 3 பக்கம் பேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரைட் சைடில் வந்து தளபதியோட ஃபோட்டோ இருக்கும். அது கீழே வந்து பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவரோட குரல் வந்து அதில் எழுதியிருக்கோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், தேமுதிக விஜயகாந்த் சார் ஆகட்டும், உங்கள் எல்லாருடைய கட்சி கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டைட்டில் இருக்கும். அது கொள்கையை வந்து ஷார்ட்டாக சுருக்கி சொல்கிறதுக்கு அர்த்தம். இது பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் சமமான ஒன்று அப்படின்றது தான் அர்த்தங்க. அதாவது டைட்டிலே சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். தமிழகம் வந்து ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தையே நம்ம முன்னேற்றி ஒரு டெவலப்டு இன்னும் பெரிய கண்ட்ரியாக வந்து இந்தியாவை வந்து பெரிய கண்ட்ரியாக உருவாக்கணும். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டாக டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பேரை டைட்டில் வந்து வச்சுருக்காரு. பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட குறிக்கோள் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட் 2 சொல்லியிருக்காரு. நான் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை, இந்த 2024 தேர்தலில் போட்டியிட போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. எங்களோட நோக்கமே வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தனி கட்சி தான், முழுக்க முழுக்க தனி கட்சி தான், யார் கூட கூட்டணி இல்லை. அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சலசலப்பாக போயிட்டு இருந்துச்சு, சீமானோட கூட்டணி வைப்பாரா, நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாருக்கு கூட கூட்டணி கிடையாது, இது ஒரு தனித்து கட்சி தான். ஸோ நானும் ஒரு விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பெருமைப்பட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் தளபதியோட ஃபோட்டோ வந்து இருக்குங்க, தலைவரோட ஃபோட்டோ. என் ஃபோட்டோ பக்கத்துலேயே அவரோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து நான் வீடியோவே போடல. சரி, இந்த ஒரு வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு இன்னும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கும் சரி, யூடியூப் நண்பர்களுக்கும் சரி, மற்ற பொதுமக்களுக்கும் சரி, உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச ஊரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 100வது வீடியோ. ஸோ முழுக்க முழுக்க வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த நியூஸை வந்து 100 வீடியோவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸோ இது வந்து இந்த வெற்றி கழகம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் வந்து பாலிடிக்ஸில், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து முக்கியமாக ஒரு பிரளயத்தை உருண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ உங்களுடன் விடைபெறுவது வந்து யூசுஃப். பாய் பாய்.